ஹலோ ரோஜா, சொல்லுடி. சஞ்சு, நம்ம 10th பாஸ் பண்ணிட்டோம்டி. ஆமாண்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா என்ன, மார்க் தான் ரொம்ப கம்மியா வாங்கிட்டேன். எங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதை விடுடி, நாம ஜாலியா எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? சரிடி, ஈவினிங் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போலாமா? என்னது, பார்க்குக்கா? போடி, எப்ப பாரு அதே பார்க்குக்கு போய் போர் அடிக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஏற்காடு போலாமா? என்னது, ஏற்காடா? எங்க அம்மா என்ன அவ்வளவு தூரம்லாம் அனுப்ப மாட்டாங்கடி. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா என்ன எங்கேயுமே ஸ்டே பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏய், காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம்டி. அப்படியா? அப்ப சரி, ஓகே போலாம். ஓகே, நான் கார்த்திகா அனிதா கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். நீ ஒரு 5000 மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துடு. என்னது, 5000 ரூபாவா? அவ்வளோ அமௌண்ட்லாம் எங்க அம்மா கிட்ட கேட்டா தலைவாத சீப்பை வச்சு சொல்லிட்டு அடிப்பாங்கடி. ஏதாவது பொய் சொல்லிட்டு வாங்கிடுவாடி. என்னடி பொய் சொல்லட்டும்? எங்க அம்மா நான் பொய் சொன்னா கண்டுபிடிச்சிடுவாங்கடி. அட்மிஷன் ஃபீஸ்னு சொல்லு, சரியா? ஓகே பாய், நான் அவங்க கிட்ட சொல்றேன். சரி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதிரி அட்மிஷன் ஃபீஸ், இத சொன்னா எங்க அம்மா எப்படி நம்புவாங்க? சரி, சொல்லிதான் பாப்போம். எப்ப பாரு போனும் கையுமாவே சுத்துது. என்னடி, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு ரோஜா கிட்ட பேசிட்டு இருந்தம்மா. என்னவாமா? இல்லம்மா, 11th என்ன குரூப் ஜாயின் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். நல்ல குரூப்பா எடுங்க. சரிம்மா. அம்மா, அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 5000 ரூபாய் வேணுமா? சஞ்சு, முழிக்காதடி, மாட்டிக்குவ. அப்படியே மெயின்டைன் பண்ணு. என்னது, அட்மிஷன் ஃபீஸ் 5000 ரூபாவா? ஐயோ, என்ன அம்மா இவ்வளோ ஷாக் ஆயிட்டாங்க? நான் படிக்கும் போதே எங்க அப்பா கிட்ட அட்மிஷன் ஃபீஸ்னு 50 ரூபாய் தாண்டி போய் சொல்லி வாங்கினேன். அதை வச்சு வெறும் குச்சி முட்டையும் குருவி ரொட்டியும் தானே மாத்தி மாத்தி வாங்கி சாப்பிட்டேன். இவ என்னமோ நம்ம கிட்ட 5000 ரூபாய் கேக்குறா. காலம் ரொம்ப கிட்டு போயிடுச்சு. இவளை விடக்கூடாது, இவளை அடக்கி வைக்கணும், இல்ல நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சிருவான். ஏய், பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. எதுக்கு 5000 ரூபாய்? முளைச்சி 3 இளவில்ல, அதுக்குள்ள போய் சொல்ற. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதிரி அட்மிஷன் ஃபீஸ், அதுவும் 5000 ரூபாய். எங்க போக போற? யார் அந்த பையன்? நாங்க பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, நெய் சோதன் கொடுத்து உன்னை கொழுக்கு மொழுக்குன்னு வளர்த்து விட்டா நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்து நிக்கிற? என்ன வேலை பார்த்துட்டு வந்து நிக்கிற? எங்க உனக்கு அடி பத்தலடி? பெரம்பெடுத்து 4 விழுத்தன்னு வச்சுக்கோ, இந்த வேலை பார்த்துட்டு வந்து நிக்க மாட்டேன். 5000 ரூபாய் வேணுமாம்ல? 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, வா. அம்மா, ரோஜா ஏற்காடு போலான்னு கூப்பிட்டாமா, அதுக்குதான் இந்த அட்மிஷன் ஃபீஸ் அது இதுன்னு டிராமா பண்ண. நீ என்னமோ யார் அந்த பையன்னு என்னையே சந்தேகப்படுற. நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேமா. அப்படியா? ஒரு நிமிஷம் பதறிட்டேன். ஏற்காடு தானே, போயிட்டு வா. ஆனா 5000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்திடி. உங்க அப்பா கொடுக்க மாட்டாடி. மா ப்ளீஸ்மா, நான் இது வரைக்கும் ஏற்காடு போனதே இல்லம்மா, ப்ளீஸ்மா. தெரியும்டி. சரி இரு, உங்க அப்பாக்கு தெரியாம பொட்டுக்கல்ல டப்பால 1500 ரூபாவும், பாசிப்பருப்பு டப்பால 1000 ரூபாவும், சக்கரை டப்பால ஒரு 1000 ரூபாவும் ஒளிச்சு வச்சிருக்கேன். அதை தரேன், நீ போயிட்டு வா, சரியா? மா, மொத்தம் 3500 ரூபாய் தான்மா வருது. பேலன்ஸ் 1500 ரூபாய்மா. ஃபுல் அமௌண்ட் நானே தான் ரெடி பண்ணி தரணுமா? போடி, போய் உங்க அப்பா கிட்ட கேளுடி. மா, அப்பா கிட்ட என்னென்னமா கேட்கட்டும்? உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிஃப்ட் வாங்குறோம்ப்பா, அதனால 1500 ரூபாய் கொடுங்கப்பான்னு கேளு, சரியா? A few moments later. அப்பா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிஃப்ட் வாங்கி தரலான்னு இருக்கோம்ப்பா, ஒரு 1500 ரூபாய் தரீங்களாப்பா? என்னது, 1500 ரூபாவா? அதானே பார்த்தேன், இந்த மனுஷன் 500 ரூபாய் கேட்டாலே கொடுக்க மாட்டாரு, இதுல 1500 ரூபாய் வேற. அப்பா ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா. உங்க அம்மா கிட்ட கேட்டியா? என்னது, அம்மா கிட்ட கேட்டியாவா? ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க. என்கிட்ட 5 பைசா இல்ல. சரி சரி, அடுப்புல என்னமோ தீ, இது போய் பாரு போ. அடுப்பு அணைச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1500 ரூபாய் கிடையாது செஞ்சு, 1000 ரூபாய் தரேன், அதுவே அதிகம். அதுல கிஃப்ட் வாங்கி கொடு போதும். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னம்மா, என்கிட்ட இருக்க மொத்த சேவிங்ஸையும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அம்மா நொம்மான்னு வராத. இருக்கிற 4500 ரூபாய்க்கு என்ன சுத்தி பார்க்க முடியுமா, அதை மட்டும் சுத்தி பார்த்துட்டு வா, போதும். சும்மா அம்மா நொம்மா.